அவங்க அம்மாவுடைய ஆசைப்படி அந்த சாய்பாபா கோயில் அவர் கட்டியிருந்தாலும் அஜித்தும் அவர் கட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் வந்து எதிர்பாராத ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம். அப்படியே வந்து யுவன் வந்து விஜய்க்கு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது அவங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இளையராஜாவுக்கு பிறகு அவருடைய இளையராஜா பேர் வரும்போது எப்படி ரசிகர்களுக்கு கரகோஷம் எழுப்புவார்களோ அந்த இடத்த வந்து யுவன் பேர் திரையில் வரும்போது கரகோஷம் எழுப்பக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கலுக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு நாட்டை வந்து கிளைமேக்ஸில் வந்து அவர் வச்சுருக்காரு. இந்த பாலம் பாம் பிளாஸ்ட் ஆகும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு அதிரடி சண்டை காட்சியோட மிக சுவாரஸ்யமாக வெங்கட் பிரபு அவர்கள் படம் பிடித்திருக்காரு. மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு இன்றைக்கு தொடங்குகிற இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் பற்றின ஒரு தகவல் வந்து இணையத்தில் வந்து கடுமையாக பரவிக்கிட்டு இருக்கு. அது வந்து அவர் வந்து கட்டின கோவில் சாய்பாபா கோவில். சாய்பாபா கோவில் கட்டினது வந்து பொதுமக்கள் வந்து இன்றைக்கி அந்த சென்னையில் உள்ள அந்த பகுதி முழுக்க ஆரவாரமாக அங்கே போய் வணங்கிக்கிட்டு வர்றாங்க. இந்த திட்டம் வந்து ஏற்கனவே அஜித் அவர்கள் சாய்பாபா கோவில் கட்டி அது வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து ரசிகர்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி அந்த பகுதி மக்களுக்கும் சரி ஒரு ஆசி பெறக்கூடிய ஒரு இடமா அது மாறிக்கிட்டு இருக்குது. அன்னதானத்தில் வந்து நம்பர் 1 இடமா அந்த சாய்பாபா கோவில் வந்து அஜித்தோடைய சாய்பாபா அப்படிங்கிற பேர்லேயே வந்து அது இருக்குது. அஜித் கட்டின கோவில், அஜித் சாய்பாபா கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க இருதுருவமாக திரைப்படத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் இயல்பாக வந்து விஜயும் வந்து சாய்பாபா கோயில் கட்டினது தான் இங்கே பெரிய ஆச்சரியமான ஒரு ஒற்றுமையாக இருக்குது. அவங்க அம்மாவுடைய ஆசைப்படி அந்த சாய்பாபா கோயில் அவர் கட்டியிருந்தாலும் அஜித்தும் அவர் கட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் வந்து எதிர்பாராத ஒரு 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 அதிர்ச்சின்னு சொல்லலாம். அதிர்ச்சின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வேறு துறையில் வேறு திசையில் போயிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அவருடைய திரைப்படத்துக்கு இப்போ கோட்டுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒவ்வொரு அணுவான அவருடைய திரைப்பட அறிவிப்புகளையும் அதனுடைய தலைப்புகளையும் அதனுடைய திரைப்பட பாடல் அந்த முதல் பாடல் வெளியாகக்கூடிய அந்த சூழலையும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அதோடைய அந்த முழு ப்ரொமோ ஒரு முதல் பாடலுடைய ப்ரொமோ முதல் பாடலே வெளிவரதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ரொமோ வெளிவந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த படத்துக்கு தான் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே அஜித் படத்துக்கு வந்து ஒரு தலைப்பு வெளியிட்டிருக்கும் போது அதை வந்து ஒரு இசைக்கொறுப்போடு வெளியிடுவாங்க. இந்த படத்துக்கு வந்து இந்த பாடலை வந்து இன்றைக்கி வந்து யுவனுக்கு உள்ள எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி ரசிகர்களை வந்து பெரிய அளவில் அதை எதிர்பார்க்க வச்சுருக்கு. காரணம், மிக நீண்ட நாளுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா வந்து விஜய்க்கு வந்து புதிய கீதை படத்துக்கு பிறகு அவர் வந்து இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். பொதுவாக சிம்புவுக்கு வந்து இப்போ மாநாட்டில் எப்படி ஒரு தீம் மியூசிக் போட்டு கலக்கலாக ஒரு ஐடியா பண்ணி அதை வந்து ஒரு ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் அந்த த்ரில்லிங்கான ஒரு உணர்வை கொண்டு போய் சேர்த்தார் யுவன். அப்படியே வந்து யுவன் வந்து விஜய்க்கு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது அவங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அனிருத்துடைய அந்த ரஞ்சிதமே பாடல் மாதிரியான ஒரு மூமெண்ட்டை வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த படத்துக்கு வந்து தன்னுடைய பாடலை முழுக்க வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு துள்ளலான ஒரு இசையோட யுவன் வந்து பதிவு செய்திருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்விப்பட்ட தகவல். அதை வந்து நேற்று இரவு வந்து அவருடைய விஜய் தரப்புலேருந்து நேரடியாக போட்டு அந்த பாடலை கேட்டு ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு அங்கே ஸ்டுடியோவிலே கேட்டு ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. அந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்தியையும் ஒரு எதிர்பார்ப்பையும் யுவனுடைய மியூசிக் ஏற்படுத்தும். இளையராஜாவுக்கு பிறகு அவருடைய இளையராஜா பேர் வரும்போது எப்படி ரசிகர்களுக்கு கரகோஷம் எழுப்புவார்களோ அந்த இடத்த வந்து யுவன் பேர் திரையில் வரும்போது கரகோஷம் எழுப்பக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து விஜய் படத்துக்கு அவர் ரசிகர்களாகவும் இருக்கிற சூழலில் இவருடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வந்து
விஜய் ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல். அங்கங்கே உள்ள அவங்களுடைய திரை ரசிகர்கள் மன்றங்கள் வந்து இப்போ இவனுக்கும் சேர்த்து கட் அவுட் வைக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த முதல் பாடலை வந்து அதை அந்த அளவுக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது அப்படி தான் வந்து நடக்கும். விஜய்க்கு வந்து நிறைய அரசியல் பயணிகள் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை வந்து கடைபிடிச்சிருக்காரு வெங்கட் பிரபு, இயக்குனர் வெங்கட் பிரபு. எப்படி அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கலுக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு நாட்டை வந்து கிளைமேக்ஸில் வந்து அவர் வச்சுருக்காரு. பொலிட்டிக்கலில் வந்து ஒரு சின்ன ஒரு அடுத்தது என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாட்டு மாதிரி அதை வச்சு அந்த படத்தை வந்து நிறைவு செய்திருக்காரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி விஜய் வந்து பொலிட்டிக்கலும் சினிமாவிலையும் வேகமாக தன்னுடைய பணியை நிறைவு செய்ய வருகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. அதோடைய அடுத்த படத்துலேயும் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் படமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். இந்த 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 படம் கோட் படத்தை வந்து எப்படி முதல் போஸ்டரை வந்து அவர் வந்து வெளியிட்டிருந்தாரோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேறு சில கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக விக்ராந்தினுடைய முக சாயல் வந்து விஜய்க்கு இருக்கிறதாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன்றும் அது ஒரு பெரிய ஒரு கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேரும் ரத்த சொந்தமான உறவு. அதனால் அவருடைய முகம் மாதிரி இவருக்கு இருக்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது அவரும் ஒரு குணச்சித்திரம் ஹீரோவாக கூட நடிச்சிருக்காரு விக்ராந்த். அது இவரும் வந்து அந்த மாதிரியான ஒரு இதுக்கு பண்ணியிருக்காரு. அந்த போஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அது எங்கே எடுத்தது, அது எப்படி அதை வந்து ஏன் அந்த பர்டிகுலர் அந்த இடத்துல எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விழாவாரியாக ரசிகர்கள் வந்து ட்விட்டர்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவில் குறிப்பிட்ட அந்த பாலத்துடைய பேர், அந்த பிரிட்ஜோட பேர் வந்து வச்சு இங்கே வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கதையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் விஜய்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சண்டை காட்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு படமாக மட்டும் நமக்கு தெரியும். எப்படின்னா, ஜெமினி மேன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அதாவது ஒரு புல்லட் ட்ரெயின், அந்த புல்லட் ட்ரெயின் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மீட்டருக்கு வேகத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு புல்லட் ட்ரெயின். அந்த புல்லட் ட்ரெயினில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஐபி வர்றாரு. அந்த விஐபியை வந்து ஒரு வனப்பகுதியில் வரும்பொழுது ஒரு மலை முகட்டிலிருந்து அவர் அதிநவீன ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு கொலையாளி வந்து இருக்கார். அவரை வந்து அந்த ட்ரெயினில் போகும்போது ஒரு சில 100 அடிகள் தூரத்தில் வந்து அந்த மலைப்பகுதியில் உட்காந்துருக்காரு. அந்த புல்லட் ட்ரெயின் வந்து வேகமாக வருது. சில 100 அடிகள் தூரத்தில் வந்து அந்த மலைப்பகுதியில் உட்காந்துருக்காரு. அந்த புல்லட் ட்ரெயின் வந்து வேகமாக வருது. அந்த ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு இருந்து அந்த கொலையாளிக்கு வந்து தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க, ட்ரெயின் இந்த இடத்துல வருது, இப்போ வந்து அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கார், இப்போ நீ வந்து இந்த தான் பண்ணுறாரு, இந்த கலர் இது போட்டிருக்காரு, இந்த எத்தனாவது ஜன்னலில் உட்காந்துருக்காரு, இவ்வளோ தகவலையும் அந்த கொலையாளிக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரெயின் வரக்கூடிய வேகம், இங்கே மலை முகட்டிலேருந்து அந்த புல்லட்டு போகக்கூடிய வேகம், அந்த காற்றின் திசை, அது காற்று எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து அவர் சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எவ்வளோ வேகத்தில் சுட்டால் அந்த புல்லட் ட்ரெயினை வந்து கிராஸ் பண்ணி அந்த புல்லட் போய் அவரை வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் மைன்யூட்டாக துல்லியமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க அந்த கொலையாளி அந்த ட்ரெயினில் வர்றவரை ஷூட் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் குழந்தை வரும், இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அந்த ஆர்டர் போகும், வெயிட் பண்ணிவிட்டு அந்த குழந்தை மூவ் ஆனோன்னு டக்குன்னு சுட்டுவார். இப்படி தானே எவ்வளவு ஸ்பீடில் வர்ற ட்ரெயினாக இருந்தாலும் அந்த ஷூட் பண்ணக்கூடிய அந்த கொலையாளியாக படத்தின் கதாநாயகனே நடிச்சிருப்பார். அப்படி வந்து இந்த படத்தில் அது மாதிரியான காட்சிகளை வந்து இந்த படத்தில் வச்சுருக்கிறதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதுதான் ரஷ்யாவில் நடக்கிற அந்த காட்சி. இந்த பாலம் பாம் பிளாஸ்ட் ஆகும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு அதிரடி சண்டை காட்சியோட மிக சுவாரஸ்யமாக வெங்கட் பிரபு அவர்கள் படம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாலிவுட் படத்துக்கு இணையான அதாவது வெளியிலேருந்து இன்ஸ்பிரேஷன்லாம் எடுக்கக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இங்கே உள்ள ரசிகர்களுக்கு அதை எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இந்த படம் வந்து
அந்த காட்சியும் சண்டை காட்சியும் இந்த மாதிரியான சஸ்பென்ஸ் சேசிங் குறிப்பாக வந்து ஒரு பரபரப்பான துரத்தல் காட்சிகளும் வந்து இந்த படத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு முதல் பாடல் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து ரசிகர்களை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு துணுக்கு பாடல்கள். அதாவது படத்தில் வந்து அது இல்லாமல் இருந்தாலும் நன்றாக இருக்கும், அப்படிங்கிற படத்தோடைய விறுவிறுப்பு குறையாமல் இருக்கணும் திட்டமிட்டு இந்த பாடலை வச்சுருக்காங்க. விரைவில் அந்த பாடல் வரப்போகுது. அது நிச்சயம் வந்து ரசிகர்களை பெரிய அளவில் கொண்டாட வைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். விரைவில் இன்னும் ஒரு தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.